திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் கிருஷ்ணகிரியில் மற்றும் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களை சந்தித்து கருத்துக்களை கேட்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வாவிடம் கேட்கலாம். செல்வா, இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் முன்வைக்கப்படுகின்றன, யாரெல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள்? நிச்சயமாக தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 திமுக அறிக்கை தயாரிக்கும் குழு கிருஷ்ணகிரி மாவட்டம் பொத்தூருக்கு வருகை தந்திருக்கிறது. திமுகவின் அடுத்த 5 ஆண்டு வளர்ச்சி திட்டமிட்டும் இந்த புதிய அறிக்கை தேர்தல் அறிக்கையை வெறும் காகிதம் அல்ல, அது மக்களின் பொருளாக இருக்க வேண்டும் என்று முதல்வரின் விருப்பப்படி ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனின் தேவையை பிரதிபலிக்கும் விதமாக இருக்க வேண்டும் என்று கூறியதை அடுத்து அறிக்கை தயாரிக்கும் குழு தற்போது ஓட்டிற்கு வந்திருக்கிறது. தேர்தலுக்கான திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி மற்றும் எம்பி மற்றும் டி.கே.எஸ். இளங்கோவன், அமைச்சர் மற்றும் கோவி செழியன் உள்ளிட்ட 12 பேர் அடங்கிய குழு வந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் ஓசூரில் ஆனந்த் கிராண்ட் தளத்தில் காலை முதலே மனுக்களை விருப்பமனு மற்றும் பல்வேறு வகையான கோரிக்கைகளை விவசாயிகள் மற்றும் நிர்வாகிகள் அளித்து வருகிறார்கள். குறிப்பாக ஓசூருக்கு விமான நிலையம் மற்றும் பல்வேறு வளர்ச்சி பணிகள் இதில் அடங்கியதாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தொடர்ந்து அளித்து வருகிறார்கள். அபிநயா, தேர்தல் அறிக்கை குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் குறித்த விவரங்களுக்கு நன்றி செல்வா.